ஒரு பொண்ணு அம்மா சொன்னுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வித்ட்ரா பண்ணிட்டு போயிருச்சு. அதனால பொண்ணு ஸ்ரீநிதி தேடணும். இருக்கு நாளைக்கு. நாளைக்கு இருக்கா காலேஜு? ஓகே, ஓகே. உனக்கு இருக்கா? ட்ரெஸ் எல்லாம் எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா தீபாவளிக்கு? எனக்கும் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. நானும் ஸ்கூலுக்கு போறேன். நான் 1ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடத்துல போய் உட்கார நான் எல்கேஜி ஜாயின் பண்ணிட்டேன். நேத்து தான் ஜாயின் பண்ணேன். நாளையிலேருந்து ஸ்கூலு. இன்னைக்கு லீவ் போட்டேன். இப்போ ஓகே தானே? கேர் பண்ணிக்கங்க ஆன்ட்டிய. யுவராஜ் வெல்கம். ஹாய் அம்மா, அண்ணா வாங்க யுவராஜ். பாப்பா வாங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாங்க பிரியா. வீட்டுக்கு வாங்க கூட்டிட்டு பிரியா. போயிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க பிரியா? அந்த அஸ்வின் விளாக்ஸ்ன்னு வர்றது பிரியா ஆக்சுவலா. பிரியா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டியா பிரியா? நான் எப்படி செட்டா நீ? கூப்பிட? என்ன செட்டு? புரியல. சேவிங் செட்டா? யார கூப்பிடுறீங்க ஸ்ரீநிதி? யார எப்படி கூப்பிடணும்னு சொல்றீங்க? சொல்லுங்க. சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். இல்லாத போது தேடல் அதிகம். இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். யார எப்படி அதானே? கூப்பிட? என்னையா? இல்ல எங்க அம்மாவையா? யார கூப்பிடணும்னு நீ சொல்லுமா ஸ்ரீநிதி? சதீஷ் எப்படிங்க இப்படி அருமையா போடுறீங்க கருத்து? இது வந்து சின்ன எப்படி இருக்க பிள்ளைகளுக்கு தான் பிரியா? போட வைக்கிற சாப்பிட்டியா? கருத்து. ஆனா எனக்கு டேப்லெட் ரொம்ப போட்டாச்சா பிரியா? பிடிச்சிருக்குதுங்க உங்க கருத்து. ஹாய் பிரியா. அஸ்வின் விலாக்ஸ் வாங்க. ஹாய் தர்ஷன் ப்ரோ சேட்டனி. ஹாய் சித்ரா சிஸ்டர். வணக்கங்க அஸ்வின். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீவா வந்திருக்காங்களே நம்ம லைவுக்கு. பிரியா நாளைக்கு ஒரு எல்லாரும் டெஸ்ட் இருக்கா? ஓகே, ஓகே. நல்லா படிங்க ஸ்ரீநிதி. படிச்சாதான் வாழ்க்கை. ஸ்ரீநிதி முதல்ல எஸ்ஆர் ப்ரோ லைவ்ல பார்த்தேன். என்னவா சித்ராமா? யாரு? கில்லர் பார்த்தாங்களாம் ஸ்ரீநிதிய. பாப்பா நல்லா இருக்குமா? வீட்டுக்கு வந்தாச்சா? ஓகே, நல்லா பாத்துக்குங்க யுவராஜ். ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லாத்துக்குமே ஃபீவர், சளி எல்லாத்துக்குமே பிடிக்குது. அதாவது உங்களுக்கெல்லாம் லேட்டா பிடிச்சிருக்கு சளி, காய்ச்சல்லாம். என் பையனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. ஏன் ஜென்சன் 2 வாரம் இருக்குல்ல? ம். ஹாஸ்பிட்டல்ல உடனே ட்ரிப்பு போட்டு தான் நல்லாச்சு. 2 கிளாஸ் டைம் ட்ரிப் கிளாஸ் கூட போட்டோம். எடுக்காம விட்டுட்டேன். அதனால தான் கிளாஸ் கூட ஆமா. டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு அவருக்கு. இல்லைன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். என் லைவுக்கு வந்த நீ. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? எல்லாம் பிரியா பாசம் சொல்றாங்க. எல்லாம் பாசம் ஜெர்லின் சித்ராமா. மாதவ். அவங்க லைவுக்கு போகல ம். இன்னைக்கு நானு. என்ட்ரி கூட குடுக்கல. அதான். வேற இவருங்க ஒண்ணும் தர்ஷன் தாங்க லைவ் டுகெதர்ல இருக்காரு. ஜெர்லின் ஃபேஸ் காட்டல. அவருக்கு உடம்பு ஃபீவரா, காய்ச்சல் அடிக்குதான். சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? சாப்பிட்டாச்சு சிஸ்டர். நீங்க சாப்பிட்டீங்களா? அப்ப அந்த 3 பேரோட வாங்க. வாழ்கவா? 3 பேரோட வாழ்கவா? ஓகே பாய் மெனோ பாய். நாளைக்கு வாங்க சதீஷ், பேசலாம் லைவுக்கு. சரிங்களா? வெல்கம். யாரா இருந்தாலும் சரி வெல்கம் பண்றேன். வாங்க. பாப்பா லைவ் பாக்குதம்மா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் பாப்பா. ஹாய்மா. ஹாய். பாப்பா யுவராஜ் பாப்பா சரியாயிடுச்சாமா ஹாய். சித்ராமா உங்களுக்கு? நல்லா ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஓகே ஆனா சந்தோஷம். என்னோட லைவ் போட்டு பாக்க வைக்கிறாரு பாத்தியா? அது உடம்பு முடியாத பிள்ளைய கூட. ஏங்க யுவராஜ், பாவம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க உங்க பாப்பாவ. உங்க உங்க முகம் அப்படி இருக்கு சித்ராமா தான். எது குழந்தையெல்லாம் பார்த்து கமெண்ட் போட்டு பரவாயில்ல, இருந்தாலும் சிரிக்கிற அளவுக்கு இருந்தா சரி. பாப்பா ஹாய்டா. சாப்பிட்டா பாப்பா? யுவராஜ் நல்லா பாத்துக்குங்க யுவராஜ். எதுக்கு கவலைப்படாதீங்க சரிங்களா? கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காது. நானும் அதைத்தான் சொல்றேன் சதீஷ். எப்பயுமே வேணாம்னு விட்டுட்டு போன எந்த உறவையும் மறுபடியும் போய் தேடாதீங்கன்னு சொல்றேன். அந்த உறவு நிலையா இருக்காது, நிலைச்சும் இருக்காது. அது துரோகமா தான் இருக்கும். நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாகவே நடக்கும். உண்மைதான் சதீஷ். நம்ம ஒரு வழி பாதையா இருக்கணும். திடீர்னு ட்ராக் மாதிரி தண்டவாளம் மாதிரி 2 வழி பாதையில போனா அது என்ன ஆகும்? சொல்லுங்க பாப்போம். தர்ஷன் ஃபீவரான்னு கேக்குறாங்க ஸ்ரீநிதி. ஆமா ஸ்ரீநிதி, ஃபீவர் தான். சுத்தமா முடியல.